தாய்மைக்கு இஸ்லாம் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையை கொடுத்திருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். சஹாபாக்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி வந்து கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், என்னிடத்திலே தாயும் இருக்கிறார்கள், தந்தையும் இருக்கின்றார்கள், நான் யாருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது, தாய்க்கு கொடுப்பதா அல்லது தந்தைக்கு கொடுப்பதா என்பதாக கேட்கின்ற அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமுத வாய் திறந்து சொன்ன வார்த்தை, உன்னுடைய தாய்க்கு நீ முக்கியத்துவம் கொடு, உன்னுடைய தாய்க்கு முக்கியத்துவம் கொடு, உன்னுடைய தாய்க்கு முக்கியத்துவம் கொடு என்பதாக 3 முறை சொன்னார்கள். 4வதாக உன்னுடைய தந்தைக்கு. காரணம் சொல்லப்படுகின்றது, தாய் என்பவள் தனியாக தன்னுடைய குழந்தையை சுமக்கின்றார். தாய் என்பவள் தனியாக அவளுடைய குழந்தையை சுமக்கின்றார், தனியாக பெற்றெடுக்கின்றார். ஆரம்ப காலத்தில் தனியாகத்தான் அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுகின்றார். 4வது கட்டமாகத்தான் யார் வருகின்றார்? தந்தை உள்ளே வருகின்றார். குர்ஆனிலே நாம் ஒரு வாசகத்தை நாம் பார்க்க முடிகின்றது, யஹபு லிமன் யஷாஉ இனாசன் வ யஹபு லிமன் யஷாஉ ஸுகூர். அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை கொடுக்கின்றான், தான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை கொடுக்கின்றான் என்பதாக அவன் அந்த வார்த்தையை ஆரம்பிக்கும் சமயத்தில் எதை கொண்டு ஆரம்பிக்கின்றான் என்று சொன்னால், தான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை கொடுக்கின்றான். எப்படி கொடுக்கின்றான்? பரிசாக கொடுக்கின்றான்.